பெண்டுலம் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான அனிமேஷன் பெண்டுலம் அனிமேஷன் தான். இந்த அனிமேஷன் பண்ணுறதால உங்களுக்கு டைமிங் சென்ஸ் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இங்கே மொத்தம் 3 பெண்டுலம் 3 டிஃப்ரெண்ட் டைமிங்கில் அனிமேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு கீழே கோடாக இருக்கு இல்லையா, இது வந்து இந்த அனிமேஷனோட டைமிங் ஷீட். இந்த 3 அனிமேஷனில் எந்த அனிமேஷன் கரெக்டான டைமிங்கில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் அனிமேஷன் எந்த ஒரு டைமிங்குமே இல்லாமல் பிளெயினாக மூவ் ஆகிட்டுருக்கு. தேர்ட் அனிமேஷன் ராங்கான டைமில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ செகண்ட் அனிமேஷன் தான் கரெக்டான டைமிங்கில் மூவ் ஆகிட்டுருக்கு. சரி, இந்த பெண்டுலம் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான ரொம்ப ஈஸியான அனிமேஷன் இந்த பெண்டுலம் அனிமேஷன் தான். இந்த அனிமேஷன் பண்ணால் ரொம்ப நேரமும் எடுக்காது, ரொம்ப குயிக்காகவே முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெண்டுலமை க்ரியேட் பண்ணிப்போம். இந்த பெண்டுலம் அனிமேஷன் வந்து மொத்தம் 34 ஃப்ரேம்ஸுக்கு நான் பண்ண போகிறேன். இந்த 34 ஃப்ரேமில் பாதி 17 ஃப்ரேம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஒரு கீ வைக்கிறேன், 17வது ஃப்ரேமில் ஒரு கீ வைக்கிறேன், அதோட 34வது ஃப்ரேமில் ஒரு கீ வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணி வச்சுட்டேன், 17வது ஃப்ரேமில் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி வச்சுட்டேன். திருப்பி 34வது ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணால் எந்த ஒரு டைமிங்குமே இல்லாமல் பிளெயினாக மூவ் ஆகிட்ருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே சேம் டிஸ்டன்ஸில் போய் திருப்பி சேம் டிஸ்டன்ஸில் கீழே இறங்குது. ஆனால் நமக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாகவும் எண்டில் ஸ்லோவாகவும் இருக்கணும், இடையில ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டான டைமிங்க்கு பெண்டுலம் மூவ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒவ்வொரு ஃப்ரேமாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகணும், லாஸ்ட் எண்டிங்கில் ஸ்லோவாக முடியணும். ஸோ இங்கே நடுவில் இடையில மட்டும் நமக்கு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு அனிமேஷன் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். பொதுவாக எல்லா அனிமேஷனுமே ஸ்டார்டிங்கும் எண்டும் ஸ்லோவான மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பிகினர் அனிமேட்டருக்கு பெண்டுலம் அனிமேஷன் டீச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் பிளேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பெண்டுலம் அனிமேஷனை முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு பெண்டுலமை க்ரியேட் பண்ணி அனிமேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.